எங்கே இருவர் உம்முடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் நடுவிலே வாசமாயிருக்கிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் எங்களுக்காக மரித்தார், உயிர்த்தார், எங்களுக்குள்ளே வாசமாய் அவர் எங்களுக்குள்ளே ஜீவனாய் இருக்கிறார். அவரே எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறபடினால் நாங்கள் எந்த காலத்திலும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தார். அவர் செய்து முடித்ததினால் நாங்கள் மகிழ்கின்றோம். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், என் நாவில் எப்பொழுதும் உம்முடைய துதி இருக்கும் என்று சொல்லி அவர் அவ்வளவாய் தேவனை நேசித்தவராய் இருக்கின்றார். ஒரு மனுஷன் ஒருவரை நேசித்தால் எப்பொழுதும் அவரை குறித்ததான சிந்தை காணப்படும். ஒரு தகப்பன் பிள்ளையை நேசித்தால் அந்த பிள்ளையை குறித்து எப்பொழுதும் அவன் கர்சனை உள்ளவனாய் இருப்பான், அதை குறித்து யோசித்தவனாய் இருப்பான். அதே போலதான் ஒரு தாய் எந்த நேரமும் ஒரு சிறு பிள்ளையை குறித்து அவள் என்னதான் செய்துட்டு இருந்தாலும் அந்த சிந்தை நினைவெல்லாம் குழந்தையை குறித்து இருக்கும். அதே போலதான் இந்த பூமியிலே நாங்கள் ஒருவரை நேசித்து விட்டால் எங்களுடைய சிந்தை நினைவெல்லாம் நாங்கள் என்ன செய்தாலும் அவரை குறித்திருக்கும். அதே போலதான் தாவீது அவரை நேசித்தார். அவரிலேயே எப்பொழுதும் அந்த சிந்தை பிரியம் காணப்பட்டது. அப்படி எங்களுடைய வாழ்விலும் காணப்படுவானால் நாங்கள் பெரிய பாக்கியவான்களாய் காணப்படுவோம். ஏனென்று சொன்னால் இந்த பூமி எல்லாம் அழிந்து போய்விடும், இந்த பூமியிலே எல்லாம் நிறைவேறிவிடும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒருவரோ என்றென்றும் அழியாதவராய், அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், என் வாழ்வில் நான் கண்டதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று கண்டு அவரை கடவுள் என்று சொல்லி அவரிடத்திலே போறவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் திரும்பவில்லை. அதே போலதான் பழைய ஏற்பாட்டிலும் அவரை தேவன் என்று நம்பினவர்கள் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளாமல் திரும்பவில்லை. அதே போல நானும் சொல்லுவேன், என்னுடைய வாழ்விலே நான் அவரிடத்திலே வந்த பின்பு என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், உன்னிடத்திலே ஒன்றுமில்லை, நீ இப்படி அந்த சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நான் விரும்பினதற்கு அதிகமாய் செய்து முடித்த தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட அவரிடத்திலே அன்பு கூர்ந்த தாவீது ராஜா அவரை பிரச்சனை வரும்போது அவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி இந்த பூமியில எங்களுக்கு நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நாங்கள் போராடித்தான் இந்த பூமியில ஜெயிக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லா காரியத்தையும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில எதை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் போராடித்தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கிறது. எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொள்வோம் என்றால் எங்களுக்கு நல்ல அரசியல்வாதிகள் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் என்று சொன்னால் நல்ல டாக்டர்ஸ் இல்லை, ஒரு வேலை இடத்துக்கு போவோம் என்றால் நல்ல தலைவர்கள் இல்லை, ஒரு முதலாளி இடத்துக்கு போவோம் என்று சொன்னால் அவரிடத்திலும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விதமாய், அன்பு கூறுகின்ற விதமாய் எதுவும் காணப்படவில்லை. இந்த உலகமானது, நான் 2 நாளைக்கு முதல் சில காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருந்த போது, இந்த உலகமானது பணத்தை பேசாய் வைத்துத்தான் போகின்றதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டலா இருந்தா கூட, ஒரு டாக்டரா இருந்தா கூட, அவர்கள் பிரைவேட் டாக்டரா இருந்தால் அவர்கள் அங்கு இருக்கிறது எங்களுக்கு உதவி செய்யணும் என்றதல்ல, அவர்கள் வருகிறவர்களிடத்திலே பணத்தை தான் பேசாய் வைத்து செய்கிறார்கள். நாங்கள் வாழுகிறோம் இந்த பூமியிலே, இந்த லண்டன் தேசத்துக்கு நாங்கள் வருகிறோம், பணத்தை பேசாய் வைத்து தான் வருகிறோம். எதை எடுத்துக்கொண்டாலும், ஒரு இன்சூரன்ஸ் செய்கிறோமா, காருக்கு இன்சூரன்ஸா, லைஃப் இன்சூரன்ஸா, நாங்கள் வீடு, எதை எடுத்தாலும் பணத்தை அடிப்படையாய் வைத்துத்தான் இங்கே வாழ்வு இந்த பூமியிலே காணப்படுகிறது. அதை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவன் அந்த தேவனை நம்பி அந்த அன்பிலே காணப்படுவானா இருந்தால், அந்த அன்பை பேசாய் வைத்து, அதாவது நம்பிக்கையை, விசுவாசத்தை பேசாய் வைத்து
அவன் வாழ்வானால் அதற்குரிய பலனை கண்டுகொள்வான். சில பூமியிலே நாங்கள் ஏமாற்றப்பட்டு விடலாம். சில வேளைகளிலே நாங்கள் பணத்தை தேடி போகின்ற அடிப்படையாக வைத்து செய்கின்ற காரியங்களிலே நாங்கள் அவைகளை இழந்து விடலாம். ஆனால் தேவன் மேல் ஒருவன் நம்பிக்கை வைத்து விட்டால், கர்த்தர் மேல் ஒருவன் நம்பிக்கை வைத்து அவருக்கு பின்னாலே போவானால் அவன் அதை பெற்றுக்கொள்ளவனாய் காணப்படுகிறான். அதை குறித்து தான் நான் இன்றைய நாளிலே நான் இந்த இடத்திலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஏனென்றால் எங்களுடைய வாழ்விலே சில வேளைகளில் நாங்கள் ஒரு காரியத்தை அறியாதவர்களாய் இருப்போம். ஆனால் அதை குறித்து அறிய மனதில்லாமல் இருப்போம். சில வேளையில் அறிந்த விஷயங்கள் உண்மையாயும் இருக்கலாம், பொய்யாயும் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் சில வேளையிலே சரியா இருக்கலாம், பிழையா இருக்கலாம். சில பிழையான காரியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் சரியான காரியங்களை ஏற்றுக்கொள்ள எங்களுடைய இருதயம் விரும்பாது. நாங்கள் சரி என்ற காரியத்தை நினைத்து விட்டால், நாங்கள் ஒரு காரியத்தை விரும்பி விட்டால் அதை எங்களுக்கு வெறுக்கவும் எங்களுடைய இருதயம் தோணாது. சரி என்று சொல்லவும் எங்களுடைய இருதயம் தோன்றாது. ஏனென்றால் எங்களுக்கு ஆல்ரெடி அது சரியாக தெரிந்துவிட்டது, நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஆனாலும் சில வேளைகளில் உண்மையில்லாதவைகளையே நாங்கள் உண்மையாய் நம்புகிறோம். பிழையானவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், சரியானவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள அதன்படி நாங்கள் அதை நடக்கவோ அல்லது அதை பற்றி கொள்ளவோ நாங்கள் விருப்பமில்லாதவர்கள் என்று சொல்வதை பார்த்திலும் அதை அறியாதவர்களாய்த்தான் நாங்கள் காணப்படுகிறோம். அப்படித்தான் சில வேளைகளிலே நாங்கள் இந்த பைபிளிலே நாங்கள் சில காரியங்களை பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுடைய எங்களுடைய வாழ்வில் ஏன் இவைகள் நடக்கிறது என்று சொல்லி சம்பவித்த காரியங்களை பார்க்கலாம். இந்த தாவீது என்பவர் சும்மா ஒரு மனுஷனாய் எங்களைப் போல பிறக்கவில்லை. அவரை கர்த்தர் ராஜாவாய் தெரிந்து கொண்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. சமஸ்த இஸ்ரவேல் என்றால் உங்களுக்கு விளங்கப்படுத்துறது சொல்றா, இந்தியாவை விட பெரிய தேசம். இப்ப ஒரு இந்தியாவை விட பெரிய தேசத்தை ஆளுகை செய்கிறதற்கு அவர் அந்த ராஜாவாய் தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்ட ராஜாவுக்கு அவர் ராஜா ஆகிறதற்கு முன்னர் அவர் ராஜா ஆக போகிறார் என்று தெரிந்த போது அவருக்கு சில துன்பம் வந்தது. அப்பொழுது அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்பொழுது தேவன் அவருடைய இருதயத்திலே வைக்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி நாங்கள் சங்கீதம் 50வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கலாம். அவரை நோக்கி கூப்பிடுகிறார், அவரை விடுவிக்கிறார். அவர் அவனை ராஜாவாய் முன்குறித்தது போல அவனை ராஜாவாய் மாற்றுகிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் அவன் வாழுகிறான். இந்தியாவை விட பெரிய தேசமாய் காணப்படுகிற ஒரு தேசத்துக்கு அவன் ராஜாவாய் இருக்கிறான். அவன் உயிரோடு இருந்த நாள் வரைக்கும் அவனை யுத்தம் பண்ணி ஒரு தடவை ஜெயிக்கல. ஏனென்றால் தேவன் அவரோடு கூட இருந்தார். பைபிள் அதைத்தான் சொல்லுகிறது, நீ தேவனோடு கூட நடப்பாயானால், நீ தேவனோடு கூட நடப்பாயானால், தேவன் உன்னோடு கூட வருவாரானால் ஒருவனும் உன்னை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி நாங்கள் யோவான் 15வது அதிகாரத்திலே 8வது 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கின்றபடியினால், அதாவது கடவுளுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கின்றபடியினால் அவர் என்னை தனித்து இருக்க விடல, அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். அதனாலே அவர் எண்ணிக்கொண்டு இந்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை செய்கிறார். நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி, அவைகளையும் நீங்கள் என்னோடு கூட நடக்கும்படி அவர் தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனை விரும்புகிற நாங்கள் அவருடைய வார்த்தைகளை கொண்டு அவரோடு கூட அவருக்கு பிரியமானவைகளை செய்வோமானால் அவர் எங்களை விட்டு விலகாதவராய் எப்பொழுதும் அவர் எங்களோடு காணப்படும் போது எல்லாவற்றிலும் வெற்றியை பெற முடியும். அதனாலே தான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு காண்பியுங்க, அப்பொழுது உம்முடைய ஆவியை என் மேல் வையுங்க, அப்பொழுது நான் உமக்கு பிரியமான வழிகளிலே நடப்பேன், அப்பொழுது நான் உமக்கு முன்பாக நீதிமானாய் உண்மையுள்ளவனாய் காணப்படுவேன் என்று சொல்லி அப்படி அவன் கேட்ட பொழுது தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். தேவன் உடைய வழியிலே அவன் நடக்கிறான். அவன் நடக்கும் போதெல்லாம் தேவன் அவனோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் அவனுக்கு வெற்றியை கொடுக்கிறான். அப்படி எங்களுடைய வாழ்விலும் எல்லாவற்றையும் நாங்கள் வெற்றி சிறக்க முடியும். அதை நாங்கள் நம்பி போவோமானால் அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேதாகமத்திலே.
நான் இதை ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். என்னென்னு சொன்னால், அநேக பேர் இதை ஒரு மத புத்தகமாய் பார்க்கிறார்கள். கிறிஸ்துவை நான் அன்றைக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது தேவன் என்னிடத்தில் காண்பித்தார், நீ இவைகளை சொல்லு என்று. அதாவது கிறிஸ்துவை வேறாய், இந்த பைபிளை வேறாய் பார்க்கிறார்கள். கிறிஸ்துவை நேர கண்டவர்கள் அவரை மாம்ச சரீரத்திலே கண்டார்கள். பின்பு அதற்கு முதல் கொடுத்த பழைய ஏற்பாடும் பின்பு கொடுத்த புதிய ஏற்பாடும் எங்கள் பைபிளிலே கையிலே காணப்படுகிறது. இதை எப்படி கிறிஸ்துவை ஜீவனாய் இருக்கிறார் அவரை நாங்கள் எப்படி பார்த்தோமோ அதே போலதான் இந்த வார்த்தைகளையும் பார்க்க வேண்டும் என்று. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காரியங்கள் எவ்வளவு நிறைவேறுவதோ அதே போல நிறைவேறும். இப்ப கிறிஸ்துவை நான் எப்படி பார்க்கிறேனோ, கிறிஸ்துவை தேவனாய் பார்க்கிறேன், அவர் அதிகாரம் உள்ளவராய் பார்க்கிறேன், ஜீவன் உள்ளவராய் பார்க்கிறேன். அதே போலதான் இந்த வார்த்தைகளையும் அதிகாரம் உள்ளதாய், ஜீவன் உள்ளதாய், ஒரு தேவனுக்கு நிகரான வார்த்தையாய் நான் இந்த வார்த்தைகளை பார்த்து அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் அவைகளை நம்பி வாழும்போது அவர் சொன்னவைகள் எங்கள் வாழ்விலே நிறைவேறுகிறது. ஏனென்று சொன்னால், அவர் இந்த வார்த்தையை சும்மா கொடுக்கல. இந்த வார்த்தையை நம்பு, இந்த வார்த்தைக்குள்ளாக நீ நம்புறவர்கள் எல்லாம் உனக்கு நிறைவேறும் என்று சொல்லி, அப்போ ஒருவன் இதை நம்பும் போது அவனுடைய வாழ்விலே அவைகள் காணப்படுகிறது. ஜோபு என்கின்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் என்று, இந்த உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்ட ஒரே ஒரு மனுஷன் பைபிளிலே அந்த மனுஷன். என்றால் அப்படி அவன் தேவனுக்கு பிரியமானவனுமாய் பயப்படுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கும் ஒரு பிரச்சனை உண்டானது. அப்பொழுது அவன் பிரச்சனைகளிலே அவன் இருந்தபோது அவர்களுடைய நண்பர் ஒருவர் வந்து சொல்லுகிறார், நீ தேவனுக்கு பிரியமானவன், உண்மையானவன், நீ நல்லவன் என்கிற வாசனை சொல்லுவான். நீ நல்லவன், உனக்கு ஏன் இப்படி ஆயிற்று? ஆனால் நீ உன்னுடைய தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணு. அப்ப ஜோபு 27வது வசனம் சொல்லுகிறது, 22வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்தும் என்று சொல்லி, பொருத்தனை செலுத்துகிறதை நாங்கள் அந்தாலே வைத்து விடுவோம். ஆனால் அவன் சொல்லுகிறான், நீ தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணு, உன் விண்ணப்பத்துக்கு தேவன் செவி கொடுப்பார். அப்போ ஒரு மனுஷன் தேவனிடத்திலே போய் விண்ணப்பம் பண்ணும்போது அவர் செவி கொடுக்கிறார். 27வது வசனம் சொல்லுகிறது, அவர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உனக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லி, அப்பொழுது நாங்கள் அவரிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணும்போது அவர் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். 28வது வசனம் சொல்லுகிறது, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைப்படும், உம்முடைய பாதைகள் வெளிச்சமாய் பிரகாசிக்கும். அதாவது நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், நீ தீர்மானமாய் முடிவெடுத்தால், இது கர்த்தரால் நான் விண்ணப்பம் பண்ணின தேவனால் இது எனக்கு ஆகும் என்று சொல்லி நீ ஒரு நிர்ணயம் பண்ணினால், உன்னுடைய தீர்மானித்தால் அது உமக்கு நிலைவரப்படும் என்றால் அது உனக்கு வாய்க்கும், அது உன் கரங்களிலே உண்டாகும், அல்லது அது உனக்கு நிலைக்கும் என்று அவன் சொல்லுகிறான். அந்த நண்பன் வந்து சொல்லுகிறான், அவனும் தேவனை அறியாதவனாய் இருந்தாலும் தேவன் மேல் நம்பிக்கையா உள்ள மனுஷன். அவன் வந்து சொல்லுகிறான், இவனை போற உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் அல்ல, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அல்ல, ஆனால் அவரை கர்த்தர் என்று அவன் அறிந்திருந்தான். அப்படியான மனுஷன் வந்து சொல்லுகிறான், நீ போய் கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணு, அப்பொழுது விண்ணப்பம் பண்ணிட்டு உன்னுடைய இருதயத்திலே ஒரு காரியத்தை நீ முடிவு பண்ணிக்கொள். நீ எதை நினைத்து முடிவு பண்ணிக் கொள்ளுகிறாயோ அதை அவர் உனக்கு செய்து தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் நான் இன்றைக்கு சொல்லுவேன். இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்களுக்கு, நீங்கள் தேவனிடத்திலே ஒரு காரியத்தை விண்ணப்பம் பண்ணி அவருடைய நாமத்தினாலே இது எனக்கு ஆகும் என்று சொல்லி இருதயத்திலே நீங்கள் நினைத்து மூடி வைப்பீர்களானால், அதை முழு மனதோடு நம்புவீர்களானால், அது உங்கள் வாழ்க்கையிலே உடைய கரங்களிலே வாய்க்கப்பட்ட தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படி அவர் ஜோபுக்கு செய்தார். அந்த ஜோபு அதிகாரத்தை நாங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டு போனால் அவருக்கு முடியும், அதை பார்க்க முடியும். 29வது வசனம் சொல்லுகிறது, மனுஷன் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவன்.
மனுஷன் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவன் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். அதில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மனுஷர் ஒடுக்கப்படும் போது, அதாவது பேலனற்று போகும்போது, ஒடுக்கப்படும் போகிறது சரியான இந்த இடத்துல வர வேண்டிய சொல், அதாவது அவர்கள் பேலனற்று போகும்போது என்றால், ஒருவரால் நெருக்கப்படும் போதோ அல்லது துன்பம் வரும்போதோ வேதனை வரும்போதோ எங்களாலே அதை செய்ய முடியாத நிலை எங்களுக்கு வரும்போது ஒரு பேலனற்றவர்களாக இருக்கிறோம். ஒரு காரியத்தை எனக்கு செய்ய முடியும் என்றால் அதை செய்ய முடித்தால் நான் பேலன், எனக்கு பேலன் உண்டு. இந்த வீடு கட்ட முடியுமானால் இந்த வீடை கட்ட எனக்கு பேலன் உண்டு. இந்த வீட்டை இடிக்க எனக்கு அதை முடியுமானால் எனக்கு அதை செய்ய பேலன் உண்டு. அதனால் அதே போலதான் நீ உன்னாலே செய்ய முடியாத காரியம் இது. அதனாலே நீ இதை பேலனற்ற மனுஷனாய், நீ ஒடுக்கப்படுகிற மனுஷனாய் நீ காணப்படும் போது உன்னை திடப்படுத்திக்கொள், தேவனுக்குள்ளே உன்னை திடப்படுத்திக்கொள் என்று சொல்லி அந்த சொல்லுகிறார். அதை இந்த வேதாகமம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீ ஒரு வேளையிலே ஒரு சந்தர்ப்பத்திலே நீ நொறுக்கப்படுகிறாயா அல்லது பேலனற்றவனை போல காணுகிறாயா அல்லது திடப்படுத்த ஒரு தரம் இல்லையா, தேவனிடக்குள்ளாக நீ உன்னை திடப்படுத்திக்கொள். அப்பொழுது நீ திடப்படுத்திக் கொள்ளும் போது உன்னை பார்க்கிற மற்றவர்கள், பலனற்றவர்கள், அந்த திடனற்றவர்கள் தேற்றப்படுவார்கள். அதைத்தான் சொல்லப்படுகிறது, ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே இப்போ இது தமிழ் ஹீப்ரூவில் இருந்து இங்கிலீஷுக்கு வந்து தமிழுக்கு வந்து அது தேர்ட் ஜெனரேஷன். இப்போ சில சொற்கள் நாங்கள் அந்த இடத்திலே வாசிக்கும் போது எங்களுக்கு சரியாய் புரிந்து கொள்ளப்பட மாட்டேங்கிறது. ஆனாலும் நாங்கள் ஆவியானவருடைய துணையோடு நாங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். அப்போ பார்த்தோம்னால் 27 29 வசனம் மட்டும் சொல்லுகிறது, நீ பலனற்றவனாய் காணப்படும் போது, உன்னுடைய காரியம் நிறைவேறாமல் காணப்படும் போது, உனக்கு ஒரு தீங்கு போல அவைகள் காணப்படும் போது, அல்லது உன்னாலே மேற்கொள்ள முடியாத காரியங்களாய் காணப்படும் போது நீ தேவனிடத்திலே போய் விண்ணப்பம் பண்ணு, தேவன் அதை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி, நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் இல்லை. ஒரு சில காரியங்களை எங்களுக்கு செய்ய பலன் உண்டு. அதிலேயே நாங்கள் பெருமை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு செய்ய முடியாத காரியங்கள் 100க்கு 90 இருக்கும், செய்கின்ற காரியங்கள் 100க்கு 10 இருக்கும். ஆனால் அதிலேயே நாங்கள் பெருமை பாராட்டிக் கொள்வோம். ஆனால் நாங்கள் தேவனிடத்திலே வந்து எங்கள் பெருமைகளை விட்டு, எங்கள் காரியங்களை விட்டு தேவனிடத்திலே நாங்கள் வந்து விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் அவைகளை செய்கின்றவராய் இருக்கிறார். ஏனென்றால் தேவன், அதாவது கடவுள், அவர் எங்களுக்காகத்தான் இருக்கிறார். கடவுள் என்று நாங்கள் சொல்லும்போது ஏதோ நாங்கள் அறிய முடியாத, நாங்கள் காண முடியாத, நாங்கள் எட்ட முடியாத ஒரு காரியம் என்றுதான் எல்லாரும் நினைக்கிறார்கள். நானும் ஒரு காலத்திலே நினைத்தேன். கடவுள் என்றால் அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறவர். அவரை அறிய முடியும், அவரை எட்ட முடியும், அவரோடு நடக்க முடியும், அவரோடு வாழ முடியும். அதற்காகத்தான் இந்த பூமியிலே மனுஷன் தேவனை உண்டு பண்ணினார். ஆதாமை உண்டு பண்ணின தேவன் ஆதாமோடு கூட அவர் தோட்டத்திலே உலாவினார் என்று சொல்லப்படுகிறது. ஆதாமோடு அவர் நடந்தார் என்று சொல்லப்படுகிறது. எத்தனையோ பேரோடு அவர் சஞ்சரித்தார், பேசினார், அவர் உலாவினார், நடந்தார். அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் இன்றும் எங்களோடு அவர் உலாவ நடக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இவைகள் எங்கள் வாழ்விலே நடக்கும் என்று நாங்கள் நம்பி அவரிடத்திலே போகும்போது அவைகள் உண்டாயிருக்கும். அதே போல நான் எல்லாவற்றையும் சொல்ல விரும்பவில்லை. யாக்கோபு 3:15 சொல்லப்படுகிறது, ஒருவன் ஜெபம் பண்ண கடவன், அதாவது ஒருவன் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ண கடவன் என்று சொல்லி. இப்ப நாங்கள் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே தேவன் இவனமாய் இருந்தார். நாங்கள் தேவனை காணவில்லை, அறியவில்லை, அவருடைய நாமத்தை நாங்கள் கேள்விப்படவும் இல்லை என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்து வந்த பின்பு நாங்கள் கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லுகிறோம், கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லுகிறோம். அநேகம் ஜனம் தேவனை, இயேசு கிறிஸ்துவை கடவுளாய் ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மத்தேயு, மாற்கு, லூக், ஜோன் அவரோடு கூட நடந்தவர்கள் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், கிறிஸ்து வரக்கு முதல்
தேவன் எவ்வளமாய் மனுஷருக்கு அவர் உதவி செய்தாரோ அதே போலதான் கிறிஸ்துவும் செய்கிறவராய் இருக்கிறார் என்று. இப்ப நான் சொன்னேன், ஜோபு விண்ணப்பம் வந்தபோது அவருக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நாங்கள் பின்னுக்கு வாசித்துக் கொண்டு போவோமானால் ஜோபுக்கு முதல் இருந்ததை பார்க்கிலும் பின்பு அவர் இரட்டை மடங்காய் ஆசீர்வதித்தார். முதல் எத்தனை இருந்ததோ அதை போல இரட்டிப்பு மடங்கான சகல ஆசீர்வாதத்தையும் இந்த பூமிக்குரிய சகலவற்றையும் கொடுத்த தேவனாய் இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பின்பு அவர் சொல்லுகிறார், தன்னை கடவுள் என்று பல இடங்களிலே அறிமுகப்படுத்துகிறார். நீங்கள் என்னை கண்டால் பிதாவை கண்டீர்கள், என்னை கண்டால் கடவுளை கண்டீர்கள், நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம், நான் தனியே இருக்கவில்லை, தனித்து இருக்கவில்லை, நான் ஒளியாய் இருக்கிறேன், அவர் ஒளியில் இருக்கிறது போல நானும் ஒளியிலே இருக்கிறேன், நாங்கள் ஒளியாய் இருக்கிறோம் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறதை நாங்கள் காண முடிகிறது. அப்படி நாங்கள் காணப்படும் போது ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி பாருங்கள். எப்பொழுது கடவுளை நாங்கள் கண்டடைய மாட்டோம், கடவுள் எங்கோ தூரத்தில் இருக்கிறார் என்று நினைத்து நாங்கள் வாழும் போது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்று நான் சொல்லுகிறேன், தேவன் கண்டடையத்தக்கவராக இருக்கிறார், அவர் சமீபத்திலா இருக்கிறார், எங்கேயோ தூரத்தில் இல்லை, அவரோடு உலாவ முடியும், உறவாட முடியும் என்று சொல்லி அதற்கு வார்த்தைக்கு அடையாளம் இங்கே இருக்கிறது. கர்த்தரை கண்டெடுக்கத்தக்க சமயத்தில் நீங்கள் தேடுங்கள், நான் அவரை கண்டடைவேன், அவர் எனக்கு சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்பி அவரை தேடினால் அவரை கண்டடைய முடியும். ஏனென்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை, நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் அந்த கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். அந்த கதவு எங்களுடைய இருதயமாகிய கதவாய் இருக்கிறது. இந்த இருதயத்தை திறந்தால் அவர் வந்து வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்பொழுதுதான் அவரோடு நாங்கள் வாசம் பண்ண, அவரோடு நடக்க, அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை கண்டடைய எங்களுக்கு அவரை தேடும்போது நாங்கள் அவரை கண்டுகொள்ள எங்களுக்கு அது பலனாய் இருக்கும். உண்மையாய் ஒருவன் அவரை தேடினால் அவன் அவரை கண்டடைவான். அதற்கு அநேக சாட்சிகள் இந்த பூமியிலே காணப்படுகிறது. இன்றும் கூட நான் யூடியூப்புகளை பார்க்கும்போது அநேக சாட்சிகளை பார்க்க முடியும். எத்தனையோ பிராமணர்கள், எத்தனையோ முஸ்லிம்கள், எத்தனையோ சைனா, ஒவ்வொரு தேசத்திலும் இருந்து இன்றைக்கு போன வருஷம் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருந்தது என்று சொல்லி போட்டு, அல்லது இந்த வருஷம் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று நாங்கள் சும்மா ரண்டம் செக் கூகுளில் பண்ணினாலே எவ்ரிடே எவ்வளவு பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது எங்களுடைய கண்ணுக்கு முன்பாக வெளிச்சமாய் இருக்கிறது. நாங்கள் கிறிஸ்துவை கொடுக்கிறோம் ஏனென்று சொன்னால் அவர் சொன்னார், என்னை கொடு, நீ பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்கள் பெற்றுக் கொடுக்கட்டும் என்று சொல்லி, பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி. இப்ப நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், நீங்கள் தேவனை தேட முடியும், தேவனை காண முடியும், அவரிடத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி. அதே போலதான் நான் புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 8வது அதிகாரத்திலே காணப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் அங்கே நடந்து வருகிறார். நடந்து வரும்போது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்திலே வந்து கேட்கிறான், ஆண்டவரே, என்னை நீங்க சுத்தமாக்குங்க என்று. 8வது அதிகாரம் இப்படியாய் தொடங்குகிறது. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இப்போ அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். நான் இவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டிருந்தது, நீங்கள் அவரை தேடுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, அவரிடத்திலே நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, அவரை நோக்கி பாருங்க, அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி, இந்த மத்தேயு அதிகாரத்திலே அவர் மலையிலே இருந்து இறங்கி வருகிறார். அவர் போதித்த பிறகு இறங்கி வருகிறார். அவருடைய போதனையை கேட்டு ஜனங்கள் அவருக்கு பின்பாக செல்லுகிறார்கள். அப்படி சென்றதிலே ஒருவன், குஷ்டரோகி ஒருவன் இருக்கிறான். அவன் வந்து கேட்கிறான், அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் நான் அறிந்திருக்கிறேன், என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், ஆனால் உமக்கு சித்தமானால், நீர் விரும்பினால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி
இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே அவன் சுத்தமானான். குஷ்டரோகியை யாரும் தொடமாட்டார்கள். மலையிலே இருந்து இறங்கினபடியினால் தான் அந்த இடத்திலே குஷ்டரோகி அங்கு கிறிஸ்துவின் இடத்திலே போனான். ஏனென்றால் அந்த இஸ்ரவேலின் முறைமையின்படி குஷ்டரோகம் ஒருவனுக்கு வந்துவிட்டால் அவன் எங்களுடைய தமிழிலே சொல்லணும்னா தீட்டுப்பட்ட மனுஷன். அவனை அந்த கிராமத்துக்கு ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லைக்கு அங்காலே தான் அவனை கொண்டு போய் வைப்பார்கள். எல்லாரும் அவனுக்கு உணவு கூட கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவன் தீட்டுப்பட்ட மனுஷன், அவன் ஆண்டவராலே சபிக்கப்பட்ட மனுஷன். அதனாலே தான் அவனுக்கு இப்படியான நோய் வந்துவிட்டது என்று. அப்படிப்பட்ட மனுஷனை அவர் தொடுகிறார். அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் அவனை பார்த்து இவன் சபிக்கப்பட்டவன், இவன் கர்த்தரால் ஒதுக்கப்பட்ட மனுஷன் இவன் என்று சொல்லி சொன்ன மனுஷனை அவர் தொட்டு அவனை அவர் சுகமாக்குகிறார். இங்கு பூமியிலே சபிக்கப்பட்டவர்கள் என்று யாரும் அல்ல, தீட்டுப்பட்டவர்கள் என்று யாரும் இல்லை. அவர்கள் தேவனிடத்திலே வரும்போது தேவன் அவர்களை சுத்தமாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நான் இலங்கை தேசத்திலே பிறந்தபடியினால் பல சாதி முறைமைகள் இருக்கிறபடியினால் நான் அவைகளை இலங்கை தேசத்திலே பார்த்திருக்கிறேன். சில கோவில்களுக்குள் சில ஜாதி ஜனங்கள் போக முடியாது, அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் போடுகிற காணிக்கை மட்டும் அங்கு தீட்டாகாது. அவர்கள் உள்ளுக்கு போனால் தீட்டு, ஆனால் அவர்கள் கரங்களிலே இருந்து போடுகிற காணிக்கை தீட்டல்ல. நான் அதை குறித்து பேச வரவில்லை, ஆனால் சொல்லுகிறேன். அதை ஒரு மனுஷனை தீட்டாய் பார்க்கிறவர்கள் அவரிடத்திலே இருக்கிற பணங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அங்கு அவைகள் தீட்டா தெரியவில்லை. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். முதல், இந்த உலகம் பணத்தை அடிப்படையாய் கொண்டு நடக்கிறதை அல்லாமல் வேறு எதையும் கொண்டல்ல. கடவுள்கள் என்று சொல்லி மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள் கூட பணத்தை பேசாக வைத்துத்தான் செய்கிறார்கள். அதற்காகத்தான் நான் இந்த காரியத்தை சொல்ல வந்தேனே தவிர மற்றொரு காரியம் அல்ல. அப்ப ஒரு மனுஷனை மனுஷன் தீட்டுப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிற நாட்கள் இந்த பூமியிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட கலாச்சாரத்திலே நான் இலங்கை தேசத்திலே வாழ்ந்தவன். ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், இங்கு யாரும் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, யாரும் மனுஷ தேவனால் கடவுளாலே வெறுக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆலயத்துக்கு கூட போக முடியாதபடிக்கு ஜனங்கள் மனுஷராலே தடை பண்ணப்படுகிறார்கள், சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. ஆனால் தேவனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே வரவிடுங்கள், நான் அவனை சுத்தமாக்குவேன் என்று சொல்லி. மனுஷரால் தள்ளப்பட்டவன், மனுஷரால் ஒடுக்கப்பட்டவன், பாவி என்று சொல்லி விடப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் நான் இருந்த அந்த குஷ்டரோகியை அவர் தொட்டு சுகமாக்குகிறார். அதே போலதான் அதே அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கலாம். 5வது வசனத்திலே தேவன் ஒரு இடத்திலே பிரவேசித்து வரும்போது 100க்கு அதிபதி, அதாவது ராஜாவிடத்திலே வேலை செய்கிற ஒருவன், 100 பேருக்கு அவன் தலைவன், அவனிடத்திலே உள்ள ஒரு மனுஷன் வியாதிப்பட்டிருந்தான். அந்த 100க்கு அதிபதி இவைகளை பார்க்கிறான், கேள்விப்படுகிறான். அவனுடைய இருதயத்திலே விருப்பம் வருகிறது, இவர் வந்து அந்த மனுஷனை சுகமாக்கினால் நல்லது, அவன் விடுவிக்கப்பட்டால் நல்லது. அதே போலதான் நாங்களும் கிறிஸ்துவை குறித்து ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், நாங்கள் விடுவிக்கப்பட்டது போல அல்லது நான் கேள்விப்படுவது போல மற்ற மனுஷர்களும் கிறிஸ்துவால் விடுவிக்கப்பட்டால், ஆசீர்வதிக்கப்பட்டால், ரட்சிக்கப்பட்டால் அவர்களுக்கு நல்லது என்கின்ற ஒரு நோக்கம். அதே போலதான் இந்த 100க்கு அதிபதி, இவன் சுகமாவதனாலே 100க்கு அதிபதி எந்த லாபமும் இல்லை. ஆனால் வேலைக்காரன் ஒருத்தன் இவன் போய்விட்டால் ராஜா இன்னொருத்தனை அவனுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். இவன் இல்லாது போனால் அந்த 100க்கு அதிபதிக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட போவதில்லை. ஆனால் அவனுடைய இருதயத்திலே சிந்திக்கிறான், இவர் வந்து அவனை சுகமாக்கினால் நல்லா இருக்கும் என்று சொல்லி அவன் அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதக்காரனாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அவருடைய இருதயத்தின் சிந்தைகளை, நினைவுகளை அறிந்து இதை வாசித்தோம் என்று சொன்னால், அவன் அவரை வந்து சுகமாக்குங்க என்று கூட கேட்கல. அவன் இருதயத்திலே தான் நினைக்கிறான். இருதயத்திலே நினைத்து கொண்டு ஆண்டவருக்கு சொல்லுகிறான், இப்படி ஒருவன்
திமிர்வாதக்காரனாய், அதாவது திமிர்வாதக்காரனாய் முடவன், எழுப்பி நடக்க முடியாதபடி காணப்படுகிற ஒரு மனுஷன், அவ்வளவு எலும்புகள் பலவீனமான மனுஷன், அப்படியான ஒரு மனுஷன் நடக்க முடியாதவனாய் காணப்படுகிறார் என்று அவன் சொன்னபோது 7வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அதற்கு நான் வந்து சொஸ்தமாக்குவேன் என்று சொன்னவர் அப்படியே கடந்து நாங்கள் போமானால் 13வது வசனத்தில் சொல்லுகிறார், பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அவன் இருதயத்திலே தான் விசுவாசித்தான், அவன் இருதயத்திலே தான் கேட்டான். ஆண்டவரே, அவன் கேட்கக்கூட எல்லாம் வந்து அந்த அவன் சொல்லுகிறான், அந்த இருதயத்திலே விசுவாசித்து விட்டான். மன்னிக்க வேண்டும், தேவன் இவனை சுகமாக்குவார் என்று, தேவன் விடுவிப்பார் என்று அவன் இருதயத்திலே நிர்ணயம் பண்ணி கொண்டான். அதுதான் நான் முதல் உங்களுக்கு சொன்னேன், இருதயத்திலே நீங்கள் இவைகள் தேவனால் ஆகும் என்று சொல்லி நீங்கள் எவைகளை வாஞ்சித்து போட்டு அப்படியே பூட்டி வைக்கிறீர்களோ, அந்த ஜோபுவிலே சொன்னது போல, ஜோபு 22 28வது வசனத்திலே சொன்னது போல, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி அது உமக்கு நிலைப்படத்தக்கதாய் நீர் சிந்தித்தால், நினைத்தால், அந்த வசனம், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். நீ ஒரு காரியத்தை நீ நினைத்து இது எனக்கு நிறைவேறும் என்று சொல்லி நாங்க நினைத்து வைப்போமானால் அது எங்களுடைய வாழ்வில் நடக்கும். அது எங்களுடைய பலத்தினாலே அல்ல, எங்களுடைய விருப்பத்தினாலே, எங்களுடைய நம்பிக்கையினாலே தேவனால் உண்டு பண்ணுகிற காரியம். தேவன் ஒரு காரியத்தை ப்ராமிஸ் பண்ணிவிட்டார், அதை அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் தனக்கு அதிகாரம் உண்டென்று தெரிந்துதான் அதை சொல்லி வைத்திருக்கிறார். எங்களுடைய வேலை just believe and walk, just believe and walk. சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது, எப்படி ஆகும் தெரியாது, பட் நம்புகிறேன், நான் நடக்கிறேன், அவருடைய நாமத்தினாலே அவருடைய நாமத்திலே நான் நம்புகிறேன், அவருடைய நாமத்திலே நான் நிற்கிறேன், அவருடைய நாமத்தினாலே நான் நடக்கிறேன், அவருடைய நாமத்தினாலே நான் ஜெயிக்கிறேன் என்று சொல்லி அந்த நாமத்தை சொல்லி சொல்லி நாங்கள் செய்யும்போது அந்த நாமத்தினாலே யாவும் நிறைவேற போதுமானதாய் காணப்படுகிறது. இவைகள் நம்ப முடியாதவைகளாயிருக்கும். சில வேளையில் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது நம்ப முடியாது. இது எப்படி நடக்கும்? நான் நினைச்சால் நடக்குமா? என்னுடைய வாழ்நாளிலே அல்லது என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பெரிய பிரச்சனை, இப்படி ஒரு காரியம் இருக்கிறது, இயேசுவினாலே இது நடக்கும் என்று நான் நினைத்து அவரை நம்பி அவர் முகத்தை தேடி அவரோடு கூட நான் அவருக்கு பிரியமானபடியெல்லாம் நான் அவருக்குள்ளாக நடந்து நான் அவரை ஏற்றுக்கொண்டு போகும்போது நடக்குமா என்று சொன்னால் நடக்கும். தேவன் ஒரு மதத்துக்குரியவர் அல்ல. நான் கிறிஸ்துவை அறிந்த பின்பு நான் வெறுத்த ஒரே காரியம் the denomination and மதம். அவர் ஒரு மதத்துக்குரிய கடவுளும் அல்ல, கிறிஸ்தவ மதத்துக்குரிய கடவுளும் அல்ல. இந்த கேத்தலிக், ஆர்சி, நொன்னார்சி இதெல்லாம் மனுஷனாலே கொண்டு வரப்பட்டது. அந்த மத பிரிவினைகளை மனுஷன் சுயநலத்துக்காக ஏற்படுத்தி விட்டான். ஆனால் தேவன் சுயநலமற்றவர். தேவன் அவரை நம்பி வருகிற யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை, தள்ளவும் மாட்டார். ஏனென்றால் அவர் வாக்குரைத்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் என்கின்ற மனுஷனை இந்த பூமியிலே எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தது, எத்தனையோ மில்லியன் ஜனங்கள் இருந்தது. ஆனால் ஒரு மனுஷனை அவர் கண்டார், அவனை அழைத்தார், அவனுக்கு சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை திரளான ஜனமாக்குவேன், ஒருவனும் உன்னை ஜெயிப்பது இல்லை. இன்றைக்கு இப்ப நான் சொன்னேன், தாவீது 40 வருஷம் அரசாண்டார். அவன் மேல் பல யுத்தங்கள் வந்தது, ஒருத்தனும் ஜெயிச்சதில்லை. இப்போ நான் சொல்றேன்,
இஸ்ரேல்ல இவ்வளவு யுத்தம் வருது, இஸ்ரவேலை ஜெயிப்பவன் எவரும் இல்லை. இஸ்ரேலை ஜெயிப்பவன் எவரும் இல்லை, ஜெயிக்க முடியாது. ரஷ்யா வரலாம், சைனா வரலாம் உதவிக்கு, எத்தனை எத்தனை நாடுகள், எத்தனை எத்தனை தேசங்கள் வரலாம், ஆனால் இஸ்ரவேலை ஜெயிப்பவன் இல்லை. அதான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், இஸ்ரவேலே நீ என் பார்வைக்கு அருமையானவன், நான் உன்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவன், நான் கண்ட தேவன் அல்ல, அவரை பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது என் கண்கள் உன்னை பார்த்த வண்ணமே இருக்கிறது. உன்மேல் தீங்கு போடுகிறவன் யார் என்று சொல்லி, உனக்கு தீங்கு நினைப்பவன் யார், ஏனென்றால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. அதே போலதான் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பாய் நாங்கள் இருக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நான், கிறிஸ்துவுக்குள்ளாக முத்தரிக்கப்பட்ட நான் இஸ்ரவேலுக்கு ஈடாய் இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், உன்னை இஸ்ரவேலை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார், ஆனால் எங்களை தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். உன்னை என் கையில் இருந்து பிடுங்கத்தக்கவன் யார், உனக்கு தீங்கி நினைக்கத்தக்கவன் யார் என்று சொல்லி. மனுஷனுக்கு மரணம் வரும், ஒரு நாள் மரணம் வரும். ஆனால் அந்த மரணத்திலும் நேற்று நான் ஒருவர் சொல்ல கேட்டேன், ஒருவனுக்கு மரணம் வரும், ஆனால் மரணத்திலே அவன் சாகும் போது கூட நோய் இல்லாமல், ஒரு கவலை இல்லாமல், ஒரு வேதனை இல்லாமல் அவன் சந்தோஷமாய் சாவார் என்றால் அதுதான் ஒரு நல்ல சாவு என்று சொல்லி. இப்ப நான் சாவை குறித்து பேச வரல. ஏன் சொல்லுகிறேன் என்றால், வாழுகிற வாழ்நாட்களிலே கவலையோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, துன்பத்தோடு மடிந்து 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 வாழுகிற வாழ்வை தேவன் விரும்புகிறதில்ல. அவர் சொன்னால் செய்வார் என்று சொல்லி நாங்கள் எங்கள் வாழ்விலே நம்பி நடந்து போவோமானால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், நீ விரும்புகிறது உனக்கு ஆக கடவது என்று சொல்லி. அந்த மத்தேயுவிலே அவர் முடிக்கும் போது முடிக்கிறார் அப்படி என்று சொன்னார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள், அவரை இருதயத்திலே விசுவாசித்த நீங்கள், அவரோடு நடக்கிற நீங்கள், எனக்கு நான் சொல்லுறேன், இது நான் விசுவாசிக்க, அதான் நான் நம்புகிறேன், இது என் வாழ்விலே ஆகும் என்று சொன்னால் ஆகும். ஏனென்று சொன்னால் விசுவாசி பதறான் என்று சொல்லி, அவன் பயப்படான். அதாவது பயப்படான். ஸ்டேஃபா எனக்கு பக்கத்தில் இருந்தா அவன் பயப்பட மாட்டான். தகப்பனுக்கு பக்கத்தில் பிள்ளை நிற்குமாங்க, ஒன்றுக்கும் பிள்ளை பயப்படாது. அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. அதே போலதான் இஸ்ரவேல் இன்னைக்கு, இஸ்ரவேல் இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்னைக்கு என்னத்துக்கு இப்படி பயம் இல்லாமல் யுத்தத்துக்கு போய்கொண்டே இருக்கிறார். தேசமே சொல்லுகிறது நோ என்று, அவன் சொல்லுகிறான் எஸ், இல்லை நான் செய்வேன். ஏனென்றா நெத்தன்யாவுக்கு தெரியும், எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது தெரியும், உன்னை ஒருவனும் ஜெயிப்பதில்லை. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணல லேண்ட், நான் உனக்கு தருவேன் என்று தந்த தேசத்தை மற்றவங்க பறிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்த தேசத்தை ஜனங்கள் பறித்து வைத்துட்டு இது என்னுடைய தேசம் என்று போராடுறாங்க. அதுக்கு எவிடன்ஸ் இங்கே பைபிளில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறக்க முன்பவே கொடுக்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு இஸ்ரேல் இப்படி என்னத்துக்கு போகிறாங்க, என்னத்துக்கு போராடுறாங்க என்று சொன்ன அவங்களுக்கு தெரியும், இது என்னுடைய தேசம், எனக்கு தேவன் தந்த தேசம், ஒருவனும் பறிக்க முடியாது, ஒருவனும் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி. இந்த பூமியிலே எவ்வளவு காரியம் வரலாம், எவ்வளவு போராட்டம் வரலாம், அந்த போராட்டத்திலேயும் ஜெயிக்க வைக்க வல்லமையுள்ள தேவன் ஒருவர் உண்டு. அவரே கர்த்தர், அவரே கிறிஸ்து. எங்களுடைய வாழ்விலும் ஒவ்வொரு கிறிஸ்து வைத்துக் கொண்டவர்கள் வாழ்விலும் கூட போராட்டங்கள் வரலாம். ஆனால் போராட்டத்திலே ஜெயம் கொள்ளும் போதுதான் வெற்றி தெரியும். போராடாவிட்டால் நான் பலன் என்று எனக்கு இருக்கிற பலன் தெரியாது. நான் ஒருவரோட யுத்தத்துக்கு போகாவிட்டால் எனக்கு இருக்கிற பலன் தெரியாது. யுத்தம் வந்தால், யுத்தம் அனுமதிக்கப்பட்டால் தான் பலன் தெரியும். இன்றைக்கு வந்திருக்கிறது யுத்தம். இஸ்ரவேலோடு தேவன் இருக்கிறார் என்பதை இந்த தேசம் இல்லை, இந்த உலகமே காணும். அதே போல இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமானால் எங்களோடு கூட இருக்கும் போது அவர் ஜெயிக்கிறது எல்லாவற்றையும் நாங்களும் காணுவோம், உலகமும் காணும். அதைத்தான் நான் இன்றைய நாளிலே நான் உங்களிடத்திலே சொல்ல வருகிற காரியம், பயமற்றவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய்
நீங்கள் நடந்தீர்களானால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது, அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளிலும் தேவன் நன்மைக்கு ஏதுவானவைகளை செய்து முடிப்பாராக. இதோடு நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் இந்த வேளையிலே நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். பிதாவே, உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். உம்மை நம்புகிறவர்களை நீ புறம்பே தள்ளுகிறதில்லை ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறவர்களை நீ கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. தேவரே, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நான் அருமையானவர் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் மாம்சமாய் பூமியிலே வந்து எனக்காக நீர் மரித்து உயிர் தெழுவீரானால் நீர் உம்மை பார்க்கிலும் என்னை எவ்வளவு அதிகமாய் நேசித்தீர், நீர் எவ்வளவு என்னில் அன்பு வைத்திருக்கிறீர் என்று எங்களால் அறிய முடிகிறது ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் கொண்ட அன்புக்காக நன்றி. உமக்குள்ளாக பிறந்த ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் சகலவற்றிலும் ஜெயம் கொண்டு பலன் கொண்டு வாழ தேவரே நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். சகலவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே. ஆமென்.